ஓகே. ஃபர்ஸ்ட் ஹோலி ஸ்பிரிட்னா என்னது? ஓகே. சொல்லும்போது ஹோலி ஸ்பிரிட் சொல்றது வந்து தேவனுடைய வல்லமை. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எங்க படிக்கிறோம்னா லூக்கா 1ஆம் அதிகாரம் 35வது வசனம். ஓகே. 35. The angel answered. ஓகே. என்ன சொல்றாங்கன்னா the Holy Spirit will come on you. சொல்லி சொல்றாங்க. Holy Spirit will come on you and the power of the Most High will overshadow you. ஓகே. பாத்தீங்கன்னா Holy Spirit will come on you. இங்க பாத்தீங்கன்னா overshadow சொல்லும்போது மேல overshadow you. Power of the Most High. சொல்லும்போது பாத்தீங்கன்னா இங்க Holy Spirit power of the Most High. இது ரெண்டும் என்ன ஆகுது? ஈக்குவல் ஆகுது. கரெக்டா? This is equal to this. Holy Spirit will come on you and the power of the Most High சொல்லும்போது இது ரெண்டும் ஈக்குவல் சொல்லி பார்க்கிறோம். ஓகே. overshadow you. இது தனிப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது சொல்லி பார்க்கிறோம். இது இட் இஸ் a power of God சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம்னா பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இது நிறைய பேர் என்ன இதாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த முஸ்லிம்ஸ் இவங்கள என்ன சொல்றாங்கன்னா இப்போ இது வந்து ஜிஎஸ் வந்து கடவுள் வந்து ஒரு பெண் கிட்ட வந்து பண்ற மாதிரி குழந்தை வர மாதிரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப இதா பேசுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். தூஷணமா பேசுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே. ஏன் தூஷணமா பேசுறாங்கன்னு சொல்லி சொல்றோம்னா இது வந்து ஒரு மிராக்கிள். ஏன் மிராக்கிள் சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து பரிசுத்தாவி வருதோ அங்கெல்லாம் மிராக்கிள் நடக்குது. எக்ஸாம்பிள் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அங்க என்னன்னா God also testified it by signs, wonders, various miracles by the gifts of the Holy Spirit distributed according to his will. ஓகே. அங்க பழைய ஏற்பாடுல வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசிகளுக்கு வந்து தேவன் என்ன பண்ணாரு? அந்த பரிசுத்தாவி கொடுத்திருந்தாரு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எலியா 2ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் அதிகாரத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா எலியா வந்து என்ன பண்றாரு? பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க? அங்க அடிச்ச உடனே என்ன ஆகுது? 2ஆ பிரியுது அந்த யோர்தான் நதியை. ஓகே. பிரிஞ்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா யோர்தான் நதியை கடந்து போறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஓகே. இதுலதான் வந்து அவர் என்ன கேட்கிறாருன்னா எலிசா வந்து 2 கிட்ட பரிசுத்தாவி வந்து எனக்கு என்ன வேணும்? ரெட்டிப்பா வேணும். ஓகே. பாத்தீங்கன்னா அந்த வல்லமையை கேட்கிறாங்க. அது வல்லமை பெற்றுக்கொண்ட உடனே என்ன பண்றாரு? அவர் வந்து போய் ஹீலிங் பண்றாரு. தண்ணி வந்து அப்படியே மாறுது. அங்க பாத்தீங்கன்னா கூப்பிட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா பெரிய கரடி வருது. சோ ஏகப்பட்ட விஷயங்கள் அடுத்தடுத்துலாம் பயங்கரம் நடக்கும். அவர் செத்து போயிட்ட பேர் கூட என்ன ஆகுது? அவருடைய பணத்து மேல வந்து அந்த எலும்பு துண்டு மேல வந்து இன்னொன்னு ஒரு பணம் பட்ட உடனே வேற ஒருத்தவங்க செத்து போனவங்க வச்ச உடனே அவனுக்கு உயிர் வந்துருது. சோ அந்த அளவு வந்து எங்க ஹோலி ஸ்பிரிட் இருக்கோ அங்க வந்து என்ன இருக்கு? மிராக்கிள்ஸ் இருக்கு சொல்லி பார்க்கிறோம். அதனால இயேசு கிறிஸ்து கூட வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்தை பெற்றவன என்ன பண்ணாரு? மிராக்கிள்ஸ் பண்ணாரு. அதுக்கு முன்னாடி மிராக்கிள்ஸ் பண்ணாரு சொல்லி எங்கேயாவது போட்டிருக்கா வசனங்கள்? பாத்தீங்கன்னா இல்ல. ஓகே. எப்ப வந்து அவர் பரிசுத்தை பெற்றாரோ அதுக்கப்புறம் தான். ஒரு கல்யாணத்துல நடந்தது அதெல்லாம் அப்ப அதெல்லாமே வந்து சீஷர்கள் கூட இருக்காங்களா? யோவான் 2ஆம் அதிகாரம் அது கரெக்டா? யோவான் 1ஆம் அதிகாரத்திலே அவர் வந்து ஞானஸ்நானம் பெற்றவர் அதுல. கானா ஒரு கல்யாணமே அதுக்கப்புறம் தான் நடந்துச்சா? கரெக்ட். இதோ இயேசு கிறிஸ்து. இதோ 32 1:32. அப்படியே படிங்க. 32ல John gave this testimony. I saw the Spirit came down from heaven and dove and remained on him. And I myself did not know him, but the one who sent me to baptize with water told me, the man on whom you see the Spirit coming down and remaining is the one who will baptize with Holy Spirit. Okay. I have seen and testified that this is the God chosen one. Okay, testified என்னது? அவர் பார்த்து I have seen and testified. நான் பார்த்து இதை வந்து சாட்சியா சொல்றேன் சொல்றாரு. பாத்தீங்கன்னா இங்கதான் இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாரு? யோவானால ஞானஸ்நானம் பெறாரு சொல்லி பார்க்கிறோம். ஜான் பேப்டிஸ்ட் வந்து ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருக்காரு பெத்தனி சொல்ற இடத்துல அல்லது பெற்றுக்கொள்றாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகே.
Look, the Lamb of God who take away the sin of the world வரார் சொல்லி சொல்றாரு. ஓகே, இங்க வந்து அடுத்த வசனத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா காணவர் கல்யாணம் 2ஆம் அதிகாரம் ஓ 1ஆம் வசனம். ம், ம், இங்க கூட சிஷ்யர்கள்லாம் இருப்பாங்க. ம், 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 ம். ஓகே, சோ இங்க பார்த்தோம்னா பரிசுத்தாவி சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய வல்லமையா இருக்கு. ம், ம், எங்க பரிசுத்தாவி இருக்கோ அங்க என்ன இருக்கு? ஒரு ம். மிராக்கிள் இருக்கு சொல்லி கொடுக்குறோம். ம். ஓகே, அற்புதங்கள் அடையாளங்கள் இருக்கு சொல்லி ம்ஹ்ம். கொடுக்குறோம். ஓகே, எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் கொடுத்திருந்தாங்கன்னா கொடுக்கும்போது அவங்க ம்ஹ்ம். என்ன பண்றாங்க? ஒண்ணு தேவனுடைய தீர்க்கதரிசனத்தை உரைக்கிறாங்க. ம்ஹ்ம். அது மட்டும் இல்லாம யாருக்கெல்லாம் வல்லமை கொடுத்துருக்காரோ அவங்க அவங்க என்ன பண்றாங்க? பரிசுத்தாவி கொடுத்திருக்காங்களோ அவங்க என்ன ம்ஹ்ம். பண்றாங்க? மிராக்கிள்ஸும் செய்யறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ம். ஓகேவா? அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யறாங்க சொல்லி பார்க்குறோம். ம்ஹ்ம். ஓகே, சோ எக்ஸாம்பிள் மோசே கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன ம்ஹ்ம். பண்றாரு? கொம்ப தூக்கி கீழ போறாரு, பாம்பம் வருது. அது ம். தூக்கி வாழைப்பூ செடிக்கு வந்து இதாயிடுன்னு சொல்லி பார்க்குறோம். கை ம். பாக்கெட்டுக்குள்ள ம். கை விட்டோம்னா குஷ்டரோகம் வருது. எடுத்த ம். உடனே அது போயிடுன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, ம்ஹ்ம். சோ அந்த மாதிரி ஏகப்பட்ட மிராக்கிள்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லி பார்க்குறோம். யாருக்குன்னா ம்ஹ்ம். சீஷர்களுக்கு. ஓகே, ம்ஹ்ம். சீஷர் சொல்றதுக்கு ம். தீர்க்கதரிசிகளுக்கு எல்லாருக்குமே. ம்ஹ்ம். ஓகே, ம்ஹ்ம். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா பெந்தைக்கோஸ்து நாள்ல வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்தாவின் வரங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகுது? ம்ஹ்ம். நிறைய மிராக்கிள்ஸ் இருக்கு சொல்லி பார்க்குறோம். ம்ஹ்ம். மிராக்கிள்ஸ் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ம்ஹ்ம். அப்போ எப்பலாம் வந்து த பவர் ஆஃப் காட் எனேபிள் ம்ஹ்ம். பண்றாங்களோ அங்க வந்து ஒரு மிராக்கிள் நடக்குது. இது என்ன ம்ஹ்ம். மிராக்கிள் சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு கன்னிகை வந்து கர்ப்பவதி ஆகணும்னு சொல்றது வந்து ம்ஹ்ம். ம்ஹ்ம். தீர்க்கதரிசனம். ம். ஆதியில சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம். ம். ஓகே, ம். அந்த ஜெனிசிஸ்ல வந்து சொல்லப்பட்ட ம்ஹ்ம். ஜெனிசிஸ் 3 3ல சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம். அந்த தீர்க்கதரிசனம் தான் நிறைவேறுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ம். சர்பென்ட்டோட அந்த கர்ஸ் ம். ஆ ம்ஹ்ம். ஐ வில் புட் an enmity between you and the woman, ம்ஹ்ம். அந்த between your offspring and her. He ம்ஹ்ம். will crush your head. அந்த ம். ஆஃப்ஸ்பிரிங் வந்து என்ன பண்ணுவாரு? ஹெட் ம்ஹ்ம். உன்னை ம். நசுக்குவாரு. And ம். you will strike his heel. ஸ்ட்ரைக்னா ம்ஹ்ம். கொத்திடுவ நீ ம். கால. பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து எவ்விதமாய் வந்து அவருடைய பாடு உள்ள ம்ஹ்ம். ஒரு மரணம். ஓகே, ம். யாராவது ம்ஹ்ம். கொத்துனாங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு? ம்ஹ்ம். மரணம் வரும். ம். பாம்பு கொத்துச்சுன்னா என்ன ஆயிடும்? ம்ஹ்ம். செத்து போயிடுவாங்கல்ல. சரி. ம். ஓகே, சோ அந்த மரணம் பாடு உள்ள ஒரு ம்ஹ்ம். மரணத்தை வந்து குறிக்குன்னு சொல்லி பார்க்குறோம் இயேசு கிறிஸ்துக்கு. ம்ஹ்ம். இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அதோட தலையை நசுக்கிட்டாரு சொல்லும்போது அதுதான் ம்ஹ்ம். அதோட பவரும் ம்ஹ்ம். போயிடுச்சு சொல்லி பார்க்குறோம். ம்ஹ்ம். அதான் ம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நான் ம்ஹ்ம். உயர்த்தப்படும்போது when ம். I am lifted up, I will draw ம்ஹ்ம். all men to myself சொல்லி சொல்றாரு. ம்ஹ்ம். எங்கன்னா ஆ யோவான் 12ஆம் அதிகாரம் 32. 32. அதுக்கு ம். முன்னாடி நம்ம வசனம் படிச்சாலும் ம். கான்டெக்ஸ்ட் படி 31 30 30 இருந்தே படிச்சீங்கன்னா ஜீசஸ் ஆன்சர்ட் அண்ட் செட் the voice did not come because of me but for your sake சொல்லி பார்க்குறோம். ம்ஹ்ம். Now is the judgment of this world. Now the ம்ஹ்ம். ruler of this world will be cast out. ruler of the ம்ஹ்ம். world யாரு? சாத்தான் ம். துரத்தப்படுவான். and if I am lifted up, நான் எப்ப பூமியில இருந்து உயர்த்தப்படுறோம் சிலுவையில. ம்ஹ்ம். ஓகே, ம்ஹ்ம். will draw all people to myself. எல்லா ம்ஹ்ம். பீப்புளும் எங்கிட்ட எடுத்துக்கொள்வேன்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, ம். எல்லாரும் மரணத்துல இருந்து விடுதலை பண்ணுவார் சொல்லி சொல்றாரு. ஓகே, ம்ஹ்ம். மரணத்தின் அதிகாரி பிசாசனவனை தமது மரணத்தினாலே வென்றவர் சொல்லி சொல்றாரு. ம்ஹ்ம். This he says signifies what kind of death he would die. ம்ஹ்ம். lifted up. அப்ப பாத்தீங்கன்னா தலையை நசுக்கிறாரு இங்க 31ல. ம். அவர் வந்து குதிகளை வந்து என்ன பண்ணுதுன்னா இது கடிக்குன்னு சொல்லி பார்க்கிறோம், ம். பாம்பு. ம். ம். சோ அந்த சிக்னிஃபை பண்றதுதான் 31 32 அந்த ம். ஆதியில சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனத்தில் நிறைவேறுது. ம்ஹ்ம். ஓகே, he will crush his head, he will strike his heel சொல்றது. ஓகே, ஓகே, ம்ஹ்ம். இங்க என்ன வாய்ஸ் வருது? the voice did not come because of me but for your sake. An angel spoke then to the him. voice ம். ம். I have both glorified it and will glorify it again. ம்ஹ்ம். Okay, so angel spoke to him சொல்லி அதர் நினைக்கிறாங்க. ம்ஹ்ம். சோ அதான் இயேசு கிறிஸ்து வந்து அவரோட மரணத்தை நினைவு கூர்ந்து அவர் வந்து ம்ஹ்ம். ம். கேட்கிறார், ஃபாதர் glorify ம்ஹ்ம். your name. சரி, அப்போ இங்க கேட்கணும்னு அத பாத்தீங்கன்னா கேட்கறாங்க. ம். சுத்தி சுத்தி இருக்கவங்க அவங்க கேக்குறாங்க. அவங்களுக்கும் கேக்குது அந்த வாய்ஸ். ம். heard it. ம். Said that it has thundered. Others said ம்ஹ்ம். an angel has spoken to him. ம்ஹ்ம். ம். ஓகே. சோ அத நீங்க நம்ம ரியலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பயங்கரமான ஒரு ம். ஈவென்ட்டா இருந்திருக்கும். ம். இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து கூட இருக்கும்போது தண்ணியில் நடக்கிறாரு, இது பண்றாரு. அப்படியே இயற்கைக்கு மாறானது இல்ல ம். எல்லாமே. ம். மிராக்கிள்ஸ்னாலே இயற்கைக்கு மாறானது, ம். ஹீலிங்னால இயற்கைக்கு மாறானது. ம்ஹ்ம். இந்த இதுவும்னாலும்
கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டும் வந்து பாத்தீங்கன்னா இயற்கைக்கு மாறானது. ஒரு லாங்குவேஜ் கத்துக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு 3 மாசம் 6 மாசம் நம்ம வந்து அதை படிக்கணும். ஃபர்ஸ்ட் கோர்ஸ், செகண்ட் கோர்ஸ் சொல்லிட்டு ஒரு 5-6 கோர்ஸ் முடிக்கணும் இல்ல. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா செக் அவ்வளவுதான். பிரெஞ்சு, ஜெர்மனு எங்கெங்கெல்லாம் டிராவல் பண்றாங்களோ பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் பல உங்களை காட்டில அதிகமா லாங்குவேஜ் பேசுறேன்னு சொல்லி சொல்றாரு. அது கணக்கே கிடையாது. இங்க தமிழ்நாட்டுக்கு வந்த தோமா என்ன பண்ணிருப்பாரு, தமிழ் தூய தமிழ்ல பேசியிருப்பாரு. சோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சோ அப்ப பார்க்கும்போது என்னதுன்னா, பரிசுத்தாவி சொல்லும்போது வந்து தேவனுடைய வல்லமையா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். அது தனிப்பட்ட ஒரு நபர் கிடையாது. ஓகே, இட் இஸ் அ பவர் ஆஃப் காட். ஓகே, அதனாலதான் இங்க நம்ம பார்க்கறோம்னா பவர் ஆஃப் த மோஸ்ட் ஹோலி, சாரி மோஸ்ட் ஹை. மோஸ்ட் ஹைனாலே நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். எதுனா ஆபிரகாம் கிட்ட சொல்றது. ஓகே, ஜெனிசஸ் 14ல நம்ம பார்க்கிற மெல்கிசேதேக் சொல்ற அந்த விஷயம் தான். யாருன்னா அந்த மோஸ்ட் ஹை காட். ஓகே, எல்லா தேவர்களுக்கும் மிகப்பெரிய தேவன். இது எபிரேய வார்த்தையில என்ன பார்க்கறோம்னா வந்து எல் எலியோன் சொல்ற வார்த்தை சொல்லி பார்க்கிறோம். எல் சொல்றது காட், எலியோன் சொல்றது வந்து ஹை, மோஸ்ட் ஹை சொல்லி பார்க்கிறோம். ஓகே, சோ இந்த இவருடைய வல்லமை தான் சொல்லி பார்க்கிறோம் பரிசுத்தாவி. ஓகே, தனிப்பட்ட நபர் கிடையாது. இதுதான் நம்ம 1 வசனத்துக்குள்ள நம்ம பார்க்கறது என்னதுன்னா, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இருந்து. ஓகே, நம்ம என்ன பார்க்கறோம்னா, these are the things God has revealed to us by his spirit. ஓகே, என்னதுன்னா தேவனுடைய அந்த ரகசியங்களை, மிஸ்ட்ரீஸை வந்து நாலேஜ் விஸ்டம் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, தேவன் வந்து என்ன பண்ணிருக்காரு, நம்மளுக்கு வெளிப்படுத்திருக்காரு. ரிவீல்ட் டு அஸ் பை ஹிஸ் ஸ்பிரிட். ஹிஸ் ஸ்பிரிட். ஓகே, காடோட ஸ்பிரிட்டா. ஓகே, அப்போ ஹிஸ் ஸ்பிரிட்னா என்னது, தேவன் வந்து என்னது பரிசுத்தர் சொல்லி எங்க போட்டிருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரெவல்யூஷன் 5ல என்ன போட்டிருக்குன்னா, God alone is holy. ஓகே, ஒரு நிமிஷம். ஹோலி 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 இங்க இல்லையா? God alone is holy. Sorry, 15 5 கிடையாது, 15 4. ஓகே, சோ என்ன போட்டிருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, who will not fear you and bring glory to your name, for you alone are holy. alone என்னது, அவர் மட்டும்தான், அவர் மட்டும்தான் holy சொல்லி பார்க்கிறோம். ஓகே, all what nations will come and worship before you, for your righteous act has been revealed. உம்முடைய நீதியின் கிரியைகள் எல்லா மக்களுக்கும் வெளியரங்கமா தெரிய ஆரம்பிச்சு. ஓகே, எப்போ சொல்லி பாத்தீங்கன்னா அந்த 7th பிளேக். ஓகே, அந்த இதே டைம்ல சொல்லி பார்க்கிறோம். ஓகே, சோ இங்க பாத்தீங்கன்னா you alone is holy. அப்போ God alone who is holy னா தேவன் ஆல்மைட்டி காட், the Lord God Almighty சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அவர் மட்டும் holyனா இங்க நம்ம 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல அவரோட ஆவி என்ன சொல்லுவோம், பரிசுத்த ஆவி. ஓகே, ஏன்னா God alone holyனா அவருடைய ஆவி என்னது, பரிசுத்த ஆவி என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப அடுத்த வசனம் படிக்கலாம். The spirit searches all things, even the deep things of God. ஓகே, ஸ்பிரிட்னா நம்மளுடைய ஆவிக்கு தான் தெரியும் நம்மளை பத்தி. ஓகே, இல்லைன்னா வந்து காடோட ஆவிக்கு தான் தெரியும் காடை பத்தி. ஓகே, அப்ப அந்த ஆவியை தான் என்ன பண்றாங்கன்னா தேவன் வந்து reveal to us, God has revealed to us by his spirit. அவர் ஆவியை நம்மளுக்கு கொடுத்துட்டாராம். அப்போ கொடுத்தது சொல்லும்போது எதை கொடுத்தது, பரிசுத்தாவி தான் கொடுத்தாரு. ஆனா பெந்தெகோஸ்தே நாள்ல பாத்தீங்கன்னா அந்த பரிசை கொடுக்கப்படுறது, அது அபிஷேகம் மாதிரி எல்லா பேரும் ஊற்றப்படுது. ஓகேவா? சோ ஈவன் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வசனம் படிக்கிறேன். For who knows a person's thought except their own spirit within them. நம்மளை பத்தி யாருக்கு தெரியும், நம்மளுக்கு தான் தெரியும். ஓகே, அதுதான் என்ன சொல்றேன்னா அந்த ஸ்பிரிட் சொல்லும் போது நம்மளை பத்தி. ஓகே, உள்ளந்திரியங்களாவே நம்மளை பத்தி நம்மளுக்கு தான் தெரியும். The same way no one knows the thought of God except the spirit of God.
இதுல என்ன ஆச்சு டெஃபினிஷன்ல? ஹோலி ஸ்பிரிட் சொல்றது வந்து தனிப்பட்ட ஒரு நபர் கிடையாது. இட் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் காட். இப்ப நமக்குள்ள இருக்க ஒரு எண்ணங்கள் இருக்கோ அதே மாதிரி கடவுளுக்குள்ள ஒரு ஸ்பிரிட் இருக்கு. அந்த எண்ணங்கள் இருக்கிறது வந்து என்ன பண்றாருன்னா, நம்மளால வந்து அந்த ஆவியை வந்து வெளில கொண்டு வந்து அந்த ஆவியை பெற்றுக்கொள் சொல்லி கொடுக்க முடியாது. ஆனா அவருக்கு வந்து என்ன இருக்குன்னா அந்த வல்லமை இருக்கு. ஓகே, ஏன்னா அவர் இருக்கிற சரீரமே என்ன இருக்குன்னா ஆவிக்குரிய சரீரத்துல இருக்கிறான். ஸ்பிரிச்சுவல் காட் ஸ்பிரிட் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அப்போ அவருடைய எண்ணங்களை என்ன பண்ண முடியும் சொல்லி பார்த்தீங்கன்னா வல்லமையா என்ன பண்ண முடியுது, அவர் வந்து கொடுக்க முடியும் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அந்த தாட்ஸ் ப்ராசஸ் எல்லாத்தையும் இப்போ 120 பேர் மேல ஊற்றுறாராம். ஃபார் எக்ஸாம்பிள், எங்கேயாவது வந்து ஆவியை ஊத்த முடியுமா? யார் மேல யாராச்சும் ஊத்த முடியாது. தண்ணியை தான் ஊத்த முடியும் தலைமையில குளிப்பாட்டுறதுக்கு. ஓகே, அந்த மாதிரி தேவன் என்ன பண்றாராம், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லிட்டு யோவேல சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறுது. ஆக்ஸ் 2ல நம்ம என்ன பாக்குறோம்னா 17ல இருந்து பாருங்க, 16ல இருந்து படிங்க. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். பாருங்க என்ன என்னபிள் ஆகுது பாருங்க. தீர்க்க தரிசனம், விஷன்ஸ், ட்ரீம்ஸ் இதெல்லாமே. ஓகே, அப்ப தேவனுடைய ஆவி ஊற்றப்படும் போது என்ன ஆகுதா, இதெல்லாம் நடக்குதான். ஆனா யார் மேல ஊற்றுறாரு சொல்லி பாக்குறோம், ஐ வில் போர் அவுட் மை ஸ்பிரிட் ஆன் ஆல் பீப்புள். ஓகே, எல்லார் மேலயும் ஊற்றுவார் சொல்லி சொல்றாரு. இதே எல்லார் மேல ஊற்றுவார் சொல்லி சொல்றாங்க. வை எல்லாருன்னா உலக மக்கள் எல்லார் மேலயுமே. இப்ப இங்க என்ன சொல்ல வராங்க, இத வந்து நிறைவேற்றி சொல்லிட்டாரு. ஓகே, திஸ் இஸ் வாட் இஸ் ஸ்போக்கன் பை ப்ராஃபட் ஜோயல். ஓகே, இது வந்து என்னாச்சா இன்று நிறைவேறியது. ஓகே, இதுதான் வந்து இப்ப நிறைவேறிருக்கு. இது தமிழ் பைபிள் அப்படிதானே போட்டிருக்கு, இன்று இது நிறைவேறியது. ஓகே, பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் டேஸ் காட் சேஸ், லாஸ்ட் டேஸ் சொல்லும்போது இப்ப இருக்க அந்த கடைசி நாட்கள் சொல்லும்போது அது லாஸ்ட் டேஸ், லாஸ்ட் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன் தனியா. ஓகே, லாஸ்ட் டே, லாஸ்ட் டேஸ், எண்ட் டைம் சொல்ற மூணு டாபிக்ல நம்ம பார்த்திருப்போம். ஓகே, இது இங்க லாஸ்ட் டேஸ் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா யூதர்களுடைய முடிவு. இதுக்கப்புறம் தான் அவங்களோட க்ளோஸ், யூதர்களுடைய காலம் முடிஞ்சிச்சு சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் முழுக்க சர்ச்சோட காலம் ஆரம்பிக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா வந்து தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசி ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா தேவனோட ஆவி வந்து யாருக்கு முதல்ல கொடுக்கப்பட்டு சொல்லி பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள் தான் கொடுக்கப்பட்டது. மோசே, அப்புறம் எலியா, ஆரோனு, சவுலு, சாமுவேலு, பவுலு, பவுல் இப்ப இருக்காரு. இந்த மாதிரி பழைய ஏற்பாடுல வந்து பாத்தீங்கன்னா தாவீது தீர்க்கதரிசிகள், தாவீதோட தீர்க்கதரிசி நிறைய இருக்கு. ஈவன் சவுல் கூட பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசியா இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா, அப்போ இதை நம்ம எங்க கன்ஃபார்ம் பண்ணலாம் சொல்லி பாத்தீங்கன்னா 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 20, 21. ரெண்டு பேதுரு 1, 20, 21. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. ஆமா, தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். ஓகே, பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். எப்படி பிழையம் பேசினாரோ அதே போல பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள். ஓகே, கேரிட் அவுட் அலாங் வித் தி ஹோலி ஸ்பிரிட் மூலமா தான் பேசினாங்க. சோ பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா சில பேருக்கு தான் தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க அந்த டைம்ல. ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரேரஸ்ட் ஈவெண்டா இருந்தது. ஓகே, ஆனா இங்க புதிய ஏற்பாடுல வந்து என்னாச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்ற தீர்க்கதரிசனம் வந்து யோவேல் மேல சொல்லப்பட்டது.
இங்க பெந்தைக்கோஸ்து நாள்ல என்னாச்சுன்னா 120 பேர் மேலேயே வந்துருச்சு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இததான் வந்து பவுல் வந்து என்ன சொல்ற பேதுரு வந்து என்ன சொல்றாருன்னா ஏஞ்சி நின்னு பிரசங்கம் பண்றாரு. இந்த யோவேலால் உடைக்கப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறியது சொல்லிட்டு மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் சொல்லும்போது தேவர் அவரோட பரிசுவை வந்து ஊற்றிருக்கிறாரு. இப்ப அதே போல யாரெல்லாம் வந்து சபையில 3000 பேர் சேர்க்கப்பட்டாங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் என்ன பண்றாரு, அவங்க வந்து அந்த கைகளை வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு பரிசுவை வந்து கொடுக்கப்படுது சொல்லி பார்க்கிறோம். இந்த வரங்கள் கொடுக்கப்படுது சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அதனால ப்ராஃபஸி பண்றதுக்கு விஷன்ஸ், ட்ரீம்ஸ், அந்நிய பாஷை பேசுறது அந்த மாதிரி எல்லா வரங்களும் கொடுக்கப்படுது சொல்லி பார்க்கிறோம். ஓகே, பாத்தீங்கன்னா இங்க கிளியரா என்ன பாக்குறோம்னா ஐ வில் போர் அவுட் மை ஸ்பிரிட். ஸ்பிரிட் என்னது? தேவனுடைய ஆவி. ஓகே, அந்த வல்லமைய என்ன பண்றாரு தேவன் வந்து ஆன் ஆல் பீப்புள் சொல்லி பாக்குறோம். ஓகே, பரிசுத்தாவி ஒரு நபரா இருந்தாருன்னா, இஃப் இட் இஸ் அ மேன், ஒன் பர்சனா இருந்தாருன்னா எப்படி ஊற்ற முடியும்? ஓகே, அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க அங்க 120 பேர் இருந்தாங்கன்னா 120 பேர் மேலேயும் ஊற்றப்பட்டதுன்னா அந்த போராட் பண்ணாங்கன்னா அப்ப 120 ஆள் ஆயிடுவாங்களா அங்க? ஓகே, அது எவ்வளவு தப்பாயிடுது. ஓகே, சோ பாத்தீங்கன்னா வந்து இட் இஸ் எ பவர் ஆஃப் காட். அதான் நம்ம பாக்குறோம் கிளியரா. அதான் தெளிவாவே வசனத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா தேவனுடைய ஆவி. ஓகே, the holy spirit is nothing but the power of god சொல்லி பாக்குறோம். power of the most high, வல்லமை சொல்லி பாக்குறோம். ஓகே, அதனால தான் நம்ம வந்து நம்ம 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துக்குள்ள பாக்குறது என்னதுன்னா God revealed to us by his spirit, அவருடைய ஆவி சொல்லி பாக்குறோம். அந்த உள்ளந்திரியங்களை அறிந்திருக்கிறது யாரு நம்மளை பத்தி தான் தெரியும். அதே போல தேவனோட பத்தி தெரியாது நம்மளுக்கு அவரோட ஆவி மூலமா தான் நம்மளுக்கு தெரிய வச்சிருக்காரு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? சரி, இப்ப நம்ம பார்க்க போறது என்னதுன்னா அடுத்தபடியா பரிசுத்தாவியின் 1ஆம் நூற்றாண்டுல வந்து இப்ப நம்ம ஏற்கனவே 2ஆம் அதிகாரம் படிச்சோம். ஓகே, அப்போஸ்தலர் 2ல இப்போ அங்க இருக்க மக்களுக்கு என்னென்ன வரங்களை கொடுத்தாரு தேவன். ஓகே, நம்ம எபிரேயர் 2ஆம் அதிகாரையும் நம்ம படிச்சோம். ஓகே, எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல என்ன பார்த்தோம்னா தேவனே என்ன பண்ணாராம், அவருடைய ஆவியை கொடுத்து சாட்சி கொடுத்தாராம். ஓகே, சயின்ஸ், வண்டர்ஸ், மிராக்கிள்ஸ் வச்சு. ஓகே, கிஃப்ட்ஸ், அதெல்லாம் கிஃப்ட்ஸ் கொடுத்தாராம். கிஃப்ட்ஸ்னா என்னது? இலவசம், ஃப்ரீ. அதுக்காக எந்த வித முயற்சியும் எடுக்க தேவையில்லை. அதுக்காக எந்த வித காசு கொடுக்க தேவையில்லை. கிஃப்ட்னால என்னது? இட் இஸ் ஃப்ரீ. ஓகே, அப்ப தேவன் கொடுத்த கிஃப்ட் என்னது? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் தேவன் எப்பயுமே என்ன பண்ணாருன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். யாக்கோபுல, ஜேம்ஸ்ல தேவன் எப்பயுமே கிஃப்ட் கொடுப்பாரு, கொடுத்துட்டே தான் இருப்பாரு தேவன். சோ எல்லா நன்மையான ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகள் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வருது. எவ்ரி குட் அண்ட் பெர்ஃபெக்ட் கிஃப்ட் இஸ் ஃப்ரம் அபவ். ஓகே, கமிங் டவுன் ஃப்ரம் த ஃபாதர் ஆஃப் லைட். ஓகே, ஃபாதர் ஆஃப் லைட். அந்த வகையில காட் கொடுத்த கிஃப்ட் சொல்லி பார்க்கும்போது மொத்தம் 9 வரங்கள் கொடுக்குறாரு. எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8ல இருந்து நான் படிக்கலாம். பாத்தீங்கன்னா படிங்க, அது எத்தனை வரங்கள் சொல்லி வரணும் கட் பண்ணலாம். ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனம், ஆமா, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. ஓகே, மொத்தம் 9 வரங்கள் கொடுக்கப்படுது. ஓகேவா? இது ஒரு பாயிண்டா நம்ம செப்பரேட்டா வச்சுக்கலாம். ஓகே, இதே போல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். எங்கன்னா எபேசியர் 4ஆம் அதிகாரம். அங்க வந்து 11, 12 11, 12, 13. மேலும் நான் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் கிறிஸ்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும்
கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மீட்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். ஓகே, சரி. இப்போ வந்து எந்த 2 காரியத்துக்காக தேவன் பண்ணாராம் இத? ஊழியத்தின் வேலை, அப்புறம் பக்தி விருத்தி. சபையின் பக்தி விருத்தி. ஓகே. ம். அப்போ ஊழியத்தின் வேலை, சரீரமாகிய சபையின் பக்தி விருத்தி, ஊழியத்தின் வேலை. ம். இப்போ ஊழியம் சொல்றதுன்னா என்னது? ம்ஹ்ம். ஊழியம் விசுவாசிகளுக்கா, அவிசுவாசிகளுக்கா? ஊழியம் வந்து அவிசுவாசிகளுக்கு. கரெக்ட். ஓகே. ம். கிறிஸ்துவ அறியாதவங்களுக்கு, எல்லாம் தேவனுடைய அன்பு அறியாதவங்களுக்கு, தேவன் தெரியாதவங்களுக்கு போய் அறிவிக்கிறது வந்து ஊழியம் சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, பக்தி விருத்தி யாருக்கு? சபையில் உள்ளவங்களுக்கு. விசுவாசிகளுக்கு. ஓகே. அவிசுவாசிகளுக்கு சுவிசேஷம், விசுவாசிகளுக்கு பக்தி விருத்தி சொல்லி பார்க்கிறோம். இப்ப இந்த கிரைட்டீரியால நம்ம மேல பட்டதுல 11ஆம் வசனத்துல, சரி 12ஆம் வசனத்துல, 12, 13ல அதுல வந்து அப்போஸ்தலர்கள் வந்து யாரு? அவங்க வந்து பக்தி விருத்தி உண்டு பண்றவங்களா? இல்லைன்னா வந்து பக்தி விருத்தி உண்டு பண்றவங்களா? இல்லைன்னா சுவிசேஷம் அறிவிக்கிறவங்களா? அது மாதிரி அந்த சிலரை சொல்லி போட்டிருக்குல்ல, அப்ப அவங்கள வந்து ரெண்டு பக்கெட்குள்ள போடுறோம். இப்ப 2 பக்கெட்குள்ள யார வந்து எந்த பக்கெட்குள்ள போடுவீங்க? ஒண்ணு வந்து விசுவாசிகள், இன்னொன்னு அவிசுவாசிகள். ஒண்ணு சுவிசேஷம், இன்னொன்னு வந்து பக்தி விருத்தி. அப்ப யார எந்தெந்த பக்கெட்ல போடுவீங்க? அப்போஸ்தலர்கள் வந்து ஃபர்ஸ்ட் அப்போஸ்தலர்கள்னா என்னது? அப்போஸ்தலர்கள்னாலே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்க. கரெக்ட். நான் அந்த வசனம் இங்க பாத்துடலாம். இதுனா எபிஷியன்ஸ் 4:11. நம்ம அதில் தான் இருக்கும். 4:11 அதுலதான் இருக்கும். இந்த அப்போஸ்தலர் மட்டும் நான் தனியா காமிக்கிறேன். ஆக்ஸ் இங்க பார்த்தா என்ன போட்டிருக்கு? ஒன் சென்ட் ஆன் அ மிஷன். ஓகே. A messenger, a envoy, delegate, one commissioned by another. Okay, especially a man sent out by Jesus Christ himself to preach the gospel. சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு. அப்ப யாரு அப்போஸ்தலர்கள்ல இந்த 2 பக்கெட்ல எதுல வருவாங்க? சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்களா வராங்க. சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்களா வராங்க. அப்ப அவங்க பக்தி விருத்தி உண்டு பண்ண மாட்டாங்களா? அவங்க வந்து பண்ணலாம். ஓகே. அப்ப அப்போஸ்தலருக்கு 2 அதிகாரமும் இருக்கு. ஓகே. சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. போய் எல்லா ஊர்ல போய் சொல்றாங்க. அது இம்பார்ட்டன்டான வேலை. இயேசு கிறிஸ்து அனுப்பிச்சார் டைரக்டாவே. ஓகே. அது மட்டும் இல்லாதபடிக்கு என்ன பண்றாங்க? பக்தி விருத்திய சபைக்கு என்ன பண்றாங்க? தேவையான காரியங்களை வந்து ஊட்டுறாங்க, சொல்றாங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகே. சரி. இப்ப அடுத்தது யார் இருக்கா எபேசியர்ல? தீர்க்கதரிசனம் சொல்றவங்க. தீர்க்கதரிசனம் சொல்றவங்களா? அவங்கள பத்தி ஃபர்ஸ்ட் தெரியணும். தீர்க்கதரிசனம் சொல்றாங்களா? தீர்க்கதரிசனம் மட்டும் சொல்றாங்களா அவங்க? என்ன படிங்க. 14 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஒரு நிமிஷம். இது 3 4. 14 3 4. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக்கத்தக்கதாக பேசுகிறான். என்னென்ன காரியங்கள்? பக்தி விருத்தி, புத்தி, ஆறுதல். தீர்க்கதரிசனம் எதிர்காலத்தை பத்தி பேசுறதுக்கு மட்டும் கிடையாது. இவங்க இந்த கான்டெக்ட்ல வந்து இந்த வரங்கள் கொடுக்குற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசனம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பக்தி விருத்தி, புத்தி, ஆறுதல். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்தனிங், என்கரேஜிங், கம்ஃபர்டிங். பாத்தீங்கன்னா ஒரு சத்தியத்தை பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசனமா இருக்கலாம், இல்ல தீர்க்கதரிசனங்கள் காரியங்களா இருக்கலாம். அது எடுத்து அவங்களை வந்து என்ன பண்ணணும்? பலப்படுத்தணும். ஓகே. அப்போ தீர்க்கதரிசனம் சொல்றது வந்து எந்த பக்கெட்ல வருது? ரெண்டு இதுல பக்தி விருத்தி அப்படின்ற பக்கெட்ல வருது. பக்தி விருத்தி சொல்றது பில்டப் சர்ச் சபைக்கு, ஓகே, விசுவாசிகளுக்கு கொடுக்கப்படுது சொல்லி பார்க்கணும். சரி. அடுத்தது எபேசியர்ல 4ஆம் அதிகாரத்துல இவாஞ்சலிஸ்ட், சுவிசேஷகர். சுவிசேஷகர் அப்படிங்கும்போது
அவங்களும் அப்ப சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்க தானே? கரெக்ட். அப்போ எந்த பக்கெட்ல வருது? ஃபர்ஸ்ட் பக்கெட். சுவிசேஷத்து பக்கெட்டுக்கு ம். வருது. ஓகே. ம். பியூர் அண்ட் பியூர் என்னது? ம்ஹ்ம். சுவிசேஷம் மட்டும் தான் இவங்களோட வேலையே. ஊர் ஊரா போய் பிரசங்கம் பண்றது. இதுல ம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரு? ம்ஹ்ம். சுவிசேஷகரா சொல்லி பவுல். பாத்தீங்கன்னா, ம்ஹ்ம். பவுல் சுவிசேஷகர். ஆனா அப்போஸ்தலர் அவரு பவுல் ஆக்சுவலா. அப்போஸ்தலர். கரெக்ட். அப்போஸ்தலர் சுவிசேஷகர். ஓகே. அப்போஸ்தலர் அவரு. ம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் சொல்லி பாத்தீங்கன்னா, இவாஞ்சலிஸ்ட் ஆகிய ம்ஹ்ம். ஆக்ட்ஸ் 21:8 வர்றாரு. யார் வரா? பிலிப்புங்களா? பிலிப்பு தானே? பிலிப். கரெக்ட். ம்ஹ்ம். ம்ஹ்ம். பிலிப் என்ற சுவிசேஷகர் 7 பேர்ல ஒருத்தர். ஓகே. ம்ஹ்ம். ம்ஹ்ம். அவர்தான் வந்து செசரியா இதுல ம்ஹ்ம். இருக்காரு சொல்லி பாக்குறோம். ஓகே. ம்ஹ்ம். ம். அந்த என்னது எத்தியோப்பியா மந்திரிக்கு வந்து அவர் இந்த ஞானஸ்நானம் கொடுத்துட்டு ம்ஹ்ம். அவர் ஆசுவத்துல காணப்பட்டு அப்புறம் அங்க இருந்து சுவிசேஷம் அறிவிச்சுட்டு போறது பார்த்தீங்களா? ம்ஹ்ம். சோ ம். அந்த விஷயம் தான் அங்க நடக்குது சொல்லி ம்ஹ்ம். பாக்குறோம். ம்ஹ்ம். அதே போல தீமோத்தேயும் வந்து பாத்தீங்கன்னா அவரும் யாரு? ம்ஹ்ம். ஒரு சுவிசேஷகர் சொல்லி பாக்குறோம். இஸ் ஆல்சோ ம்ஹ்ம். எவெஞ்சலிஸ்ட். ஓகே. ம். டூ தி வொர்க் ஆஃப் an evangelist ம். சொல்லி பாக்குறோம். ஓகே. ம்ஹ்ம். ம். சோ அதுதான் நம்ம இங்க பாக்குற 2 விஷயங்கள் ம்ஹ்ம். சுவிசேஷகர்ல. ஓகே. ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எபேசியர். எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல போதகர். ம்ஹ்ம். ம். போதகர்ல வந்து அவங்க சபைக்கு உள்ள தானே இது பண்றாங்க. ம். ம். ஸோ இது பக்தி வந்து பக்தி விருத்தி. விருத்திக்கு வருது. ம். ஓகே. அதே மாதிரி டீச்சர்ஸ்னாலும் ம். பக்தி விருத்தி. பக்தி விருத்தி. ம்ஹ்ம். ஓகே. அப்போ ம். அப்போஸ்தலர்ல அப்புறம் இவாஞ்சலிஸ்ட் இவங்க 2 பேர் தான் ம். என்னது? ம்ஹ்ம். இதுலயே இருக்காங்க. வெளிய. ம். வெளியே இருக்காங்க சொல்லி பாக்குறோம். அப்போஸ்தலர்கள் வெளியே அங்கே இருக்காங்க. அதே நேரத்துல ம். பக்தி விருத்தி காரியங்களையும் ம்ஹ்ம். சிலது பண்றாங்க. ஆனா ம். ஓவராலா யார் பாத்துக்கிறாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, ம்ஹ்ம். இந்த ம்ஹ்ம். தீர்க்கதரிசிகள், போதகர்கள், டீச்சர்ஸ் ம்ஹ்ம். வந்து என்ன பண்றாங்கன்னா, ஓவராலா சர்ச்ச வந்து சபை ம்ஹ்ம். பக்தி விருத்திக்கான காரியங்கள பாத்துக்கிறாங்க சொல்லி போறோம். ம். ஓகேவா? முழுக்க ம். முழுக்க இவங்களுடைய வேலை என்னதுன்னா, ம்ஹ்ம். சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கான காரியங்களும் நிறைய ம். பண்றாங்க சொல்லி போறோம். ஓகேவா? ம்ஹ்ம். ம். சரி. இப்ப அதே விஷயத்த நீங்க இந்த பக்கெட்குள்ள கொண்டு வாங்க. ம்ஹ்ம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல ம். அங்க நம்ம பார்த்தது ஆட்கள பார்த்தோம். ம். சில பேர, ம். அதிகாரங்கள. ம். இங்க நம்ம பார்க்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இவங்கள பார்க்கிறோம். யாருன்னா சாரி வரங்கள பார்க்கிறோம். ம். வரங்கள்ல எந்தெந்த வரங்கள் வந்து பக்தி விருத்திக்கான வரங்கள், எந்தெந்த பக்தி வரங்களானது வந்து ம்ஹ்ம். சுவிசேஷத்துக்கான வரங்கள். ம். ம். அப்ப 2 இதுல வந்து எது எது? ம்ஹ்ம். ஸோ என்னெல்லாம் பார்த்தோம்? ஆவியின் ஞானத்தை போதிக்கும் வசனம். அப்போ ஞானம் சொல்லும்போது இது பக்தி விருத்தி. பக்தி விருத்தி இந்த சைடு. ம். ஓகே. ம். 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 அறிவு. அடுத்தது அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம். அது பக்தி விருத்தி. பக்தி. ஓகே. ம். ம். அந்த அடுத்து ஆவியினாலே விசுவாசம். அதுவும் பக்தி விருத்தி. ம். ஓகே. விசுவாசத்துக்கு ஏத்த ம். வார்த்தைகள சொல்றது. ஓகே. ம்ஹ்ம். ம். பண்றது. ம். அடுத்தது குணமாக்கும் வரங்கள். குணமாக்கும் ம். வரம். ம். எது? ம்ஹ்ம். பக்தி விருத்தி. ம். இதுவும் ஆஹா! பக்தி. இல்ல. அது ம். எப்படி பக்தி விருத்தி வரும்? ம். இது வெளிய இருக்கவங்களுக்கு நடந்த மிராக்கிள் இல்ல. அவங்கள ஆமா, சபைக்கு கூட்டிட்டு வர்றதுக்காக நடந்த மிராக்கிள் அது. ம். ஆமா. சோ ம். நடக்கிற ம். மிராக்கிள். அது ம். சுவிசேஷம். ம். ஓகே. சுவிசேஷம். அடுத்தது அப்புறம் அற்புதங்களை செய்யும் சக்தி. இதுவும் மிராக்கிள். மிராக்கிள். அடுத்தது ஓகே. தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. ம். அது தீர்க்க தரிசனம் வந்து உள்ள இருக்கவங்களுக்கு, விசுவாசிகளுக்கு. ஓகே, விசுவாசிகளுக்கு. ம். ஓகே. ம். பக்தி விருத்திக்கானது. ஓகே. ம். அடுத்து அடுத்து ஆவிகளை பகுத்தறிதல். ஆவிகளை அது பகுத்தறிதல். ம்ஹ்ம். அது 2 ஆங்கிள்லயும் இருக்கு. 2துலயுமே ம். இருக்கு. ஓகே. ம்ஹ்ம். இங்கேயும் ம். சத்தியத்தின்படி பேசலன்னா அது ம்ஹ்ம். பகுத்தறிதல்னு சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். வெளியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஆவிகளை உணர்ந்து இயேசு கிறிஸ்து வந்து ம்ஹ்ம். அவர் பேசுறாரு பார்த்தீங்களா? ம். ம். அவிசுவாசம் உள்ள பரிசேயர்கள்லாம். ம். ஸோ ம். பகுத்தறிதல். ஓகே. ம்ஹ்ம். ஸோ அது 2 காமனான ஒரு வச்சுக்கலாம் ம். அது. 2துலயுமே இருக்கிறத வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஆவிகளை பகுத்தறிதல் அப்படிங்கிறது வந்து மத்தவங்களோட எண்ணங்கள வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதா? என்ன ஆமா. பிளாட் பண்றாங்க அப்படின்றது. பிளாட் பண்றாங்க. ஆமா. ம். 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 ஓகே. அது இன்டென்ஷன் வந்து நல்ல இன்டென்ஷனா, கெட்ட ம்ஹ்ம். இன்டென்ஷனா தெரிஞ்சுக்கிறது. ஓகே. ம்ஹ்ம். ஓகே. இப்ப எக்ஸாம்பிள் பேதுரு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ம். அன்னினா சப்பீராள் ம். வந்து தப்பு செஞ்சுட்டு வருவாங்க. ம். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ம்ஹ்ம். உண்மையிலேயே இவங்க வந்து தப்பு செய்றாங்கன்னு சொல்றத அவர் கண்டுபிடிச்சுட்டாரு. ஓகே. ம். 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 சோ, அப்ப அதுங்க பார்த்தீங்கன்னா, ஆவிகளை பகுத்தறியுது. அந்த ம்ஹ்ம். வரங்கள் மூலமா. எக்ஸாம்பிள் இது. ம். ஓகே. ம். அடுத்தது பற்பல பாஷை பேசுதல். அது என்னது? ம்ஹ்ம். ஸோ
அது வந்து நான் பிலீவர்ஸ்க்கு. அவிசுவாசிகளுக்கு. அடுத்தது வியாக்கியானம். அத அந்த பாஷைகளை புரிஞ்சுக்கிறது. புரிஞ்சு அதுக்கான மீனிங் சொல்றது, டிரான்ஸ்லேஷன், இன்டர்பிரேஷன் சொல்லுவாங்க. நான் பிலீவர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா பாருங்க, 4 பிலீவர்ஸ்க்கு 4 நான் பிலீவர்ஸ்க்கு ஈக்குவலா என்ன பண்றாரு காட் பகிர்ந்து கொடுத்துருக்காரு சொல்லி பாக்குறோம். அதுல ஒண்ணு மட்டும் என்ன இருக்கு காமன், 2 பக்கமே இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, சபையிலேயே வந்து அது தேவைப்படுது. ஏன்னா ஒருத்தங்க புதுசா டாக்டரின் கொண்டு வந்தாங்கன்னா அது என்ன இன்டென்ஷன், அது தப்பா இருக்கா கரெக்டா இருக்கா சொல்லி அது புரிஞ்சு இது பண்றதுக்கு, அதே நேரத்துல வெளியிலேயே இருக்கிற உள்ள வர மக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு சொல்லி பாக்குறோம். அந்த வினாவுக்குள்ள மக்களா இருக்கிறதுக்காக. சரி, இதுதான் வந்து நம்ம பாக்குறோம். இதுக்கப்புறம் தான் நம்ம டீட்டெயில்டா உள்ள வந்து போறோம் நெக்ஸ்ட். ஓகேவா? இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. நம்ம இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து உள்ள நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே, நாளைக்கு என்ன ஆரம்பிக்கிறோம்? நாளைக்கு இந்த வரங்கள்ல வந்து ஒவ்வொரு வரங்களும் பத்தி நம்ம டீட்டெயில் பார்த்துட்டு, இது வந்து எப்படி வந்து கிஃப்ட்னா என்னது, கிஃப்ட் வந்து எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு சொல்ற காரியங்களை பார்த்துட்டு, அப்புறம் அந்த டைம்ல இருந்த குருந்தை மக்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தது, அப்புறம் இது வந்து நின்றுச்சா வரங்கள்ல, இப்ப செஞ்சிட்டு இருக்க வரங்கள்லாம் என்னது சொல்ற வரைக்கும் நம்ம பார்க்கலாம் ஓவராலா. ஓகே, சரி, கண்டிப்பா ப்ரே பண்ணலாமா? ப்ரே பண்ணலாம். கிருபையும் அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரம தந்தையே, இந்த வேளையிலும் கூட சகோதராய் நாங்கள் ஒன்று கூடி உங்களுடைய சத்தியத்தின் வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட உம்முடைய ஞானத்தை நாங்கள் அறிந்து கொள்ளவும், பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை நாங்கள் அதை குறித்து நாங்கள் இன்னும் அதிகமாக தெளிவடையவும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த வசனங்களுக்காகவும் அதன் மூலமாக நாங்கள் பெறுகின்ற தெளிவுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அதிகமாக இந்த வரங்களையும் அதன் காரணங்களையும் நாங்கள் பரிபூரணமாக உணர்ந்து கர்த்தரின் ஆவியினாலே நாங்கள் ஆட்கொள்ளப்பட்டு இன்னும் அதிகமாக சத்தியத்தின் ஆழங்களை உணர்ந்து கொள்ள கர்த்தர் தாமே எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்களை ஜெபிக்கிறோம். ஓகே ஜெபின். ஓகே, நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் மிச்ச விஷயங்களை. ஓகே, சரிப்பா. டேக் கேர். பை.